வணக்கம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, நான் உங்கள் கேரளா குருமணிகண்டன், ஜோதிடர் ஆசிரியர். அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர் அனைவருக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு நாம இப்ப பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, மாசி மாசத்திற்கு சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும், மாசி மாதத்திற்கு சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய அமைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம திருமண புள்ளி திருமண லக்கணம், தொழில் புள்ளி தொழில் லக்கணம்னு தங்கி படிக்கிற மாதிரி ரெகுலரா கேரளா பாலக்காட்டுல வகுப்பு எடுக்கிறோம். இந்த வகுப்புல வந்து என்ன ஒரு உங்களுக்கு பியூட்டி பாத்தீங்கன்னா, ஒருத்தருக்கு எந்த வயசுல கல்யாணம் நடக்கும், எந்த தேதியில நடக்கும், எத்தனை மணிக்கு நடக்கும், இல்ல நடக்குமா நடக்காதா, எந்த வயசுல தொழில் அமையும், இல்ல கடைசி வரைக்கும் அவர் இப்படியே தான் இருப்பாரா, இல்ல அவர் அப்படி இருந்து மாத்துறதுக்கு நம்ம எப்படி எல்லாம் செயல்படுத்தலாம், நல்ல தொழில் அமைஞ்சு வருமானம் வர்றதுக்கு ஒரு நிலையான வருமானத்தை ஏற்படுத்துவதற்கு எப்படி செயல்படுத்தலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம ஜாதகத்துல துல்லியமா சொல்ல முடியும். அது ஜாதகத்தை பத்தி தெரியாதவங்களும் படிக்கலாம், தெரிஞ்சவங்களும் படிக்கலாம். அவங்க வந்து கீழே போற நம்பர்ல கான்டாக்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு உண்டான வழிவகைகளை சொல்லித்தர முடியும். அப்போ இப்ப நாம பார்க்க போறது மாசி மாதத்திற்கு சிம்ம ராசிக்கு எப்படி பலன் இருக்கும். அப்போ அந்த சிம்ம ராசிக்கு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ராசிக்கு ஒரு சீற்றம் அதிகமா தான் இருக்கும். இந்த தடவை பாத்தீங்கன்னா அவசர புத்திக்கு மனம் போய்கிட்டே இருக்கும். இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, அப்படி பண்ணலாமாங்கிறது இந்த மாசம் உங்களை சுத்த விட்டுக்கிட்டே இருக்கும். உங்க செயல்பாட்டை வந்து என்ன சொல்லலாம், ஒரு பிரேக் இல்லாத வண்டி மாதிரி ஓடக்கூடிய மாசமா இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா, உங்க 7ஆம் இடத்துல போய், உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல போய் 6 கிரகம் உட்காந்து உங்க ராசியவே பார்க்குது. இந்த 6 கிரகத்துடைய மன போராட்டம், மனசும் தாக்கமும் ஏக்கமும் இயக்கமும் உங்களை போட்டு ஆட்டி வைக்கும்னு சொல்லலாம். அப்போ அந்த ஆட்டி வைக்கக்கூடிய சக்தி மாசி 5ஆம் தேதிக்கு மேல வருது. அப்போ நாம எதுலையுமே நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். நிதானம் நம்மை ஒரு நிலையான மாற்றத்திற்கு கொண்டு செல்லும். நிதானம் இல்லைன்னா நம்ம அவமானப்பட வேண்டிய சூழ்நிலை ஆயிடும். என்னென்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமண விஷயம், தொழில் விஷயம், வருமான விஷயம், கடன் விஷயம், சொத்து விஷயம், வீடு, வண்டி, அதாவது வாகனம், நண்பர்கள், குடும்பம், குணம், இது எல்லாமே சேர்ந்ததுதான் உங்க பிணைப்பு. இந்த பிணைப்புல எல்லாத்துலயுமே பிரச்சனை வரக்கூடிய மாசமா இருக்கு மாசி மாசம். அப்போ எல்லா விஷயத்திலையும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஜாக்கிரதையா இல்லைன்னா கண்டிப்பால ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையா இருக்கு இதுல ஏதாவது ஒரு விதத்துல. ஏன்னா எல்லாத்துக்குமே நம்ம நல்லவனா இருக்க முடியாதுன்னு சொல்லக்கூடியவங்க. நாம எதுலையுமே நம்ம ஆணித்தரமா ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லக்கூடிய ராசி தான் சிம்ம ராசி. அப்போ இந்த பலன் எல்லாம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்ம ராசியில மட்டும் ஒரு 50 லட்சம் பேர் இருப்பாங்க குறைஞ்சது. இந்த 50 லட்சம் பேருக்கு இதே பலன் நடக்குமா, அது சொல்ல முடியாது. ஏன்னா 50 லட்சம் பேருக்கு 50 லட்சம் ஜாதகம் இருக்குல்ல, சுய ஜாதகம் அதுக்கு பேரு தான். அந்த சுய ஜாதகத்துல இப்ப இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 6 கிரகங்களுடைய 6 கிரகங்கள்ல ஏதாவது ஒரு 2-3 கிரகம் சுபத்தன்மையா இருந்து அதோடைய தசா புத்தி அந்தரம் நடந்ததுன்னா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு பலன்கள். அப்போ அதுல நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கும். அப்போ அதனால நம்ம வந்து பொது பலனா தான் சொல்றோம். உறுதியான பலன் வேணும்னா உங்க சுய ஜாதகத்தை பார்த்து அதுக்கு தகுந்த வழிமுறைகளையும் செயல்பாட்டையும் நடத்தணும். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம கிட்ட 2 சிம் இருக்குன்னா ஒரு சிம் வீட்டுல எடுக்கும், ஒரு சிம் ரோட்டுக்கு போனா தான் எடுக்கும், போன்ல ஆக்டிவ் ஆகும். அந்த மாதிரிதான் நம்ம செயல்பாடு, சில செயல்பாடு நம்ம வீட்டுல நடக்கும், சில செயல்பாடு நம்ம வெளியூர் போற இடத்துல நடக்கும். அப்போ அது எந்த இடத்துல உங்களுக்கு அந்த செயல்பாடு ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிறது உங்க சுய ஜாதகம் சொல்லும். அதன் பிரகாரம் நம்ம செயல்படுத்தலாம். இது இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சம்பாதிக்கிறதுக்காக சொல்ற மாதிரி இருக்கும். நீங்க சொல்றவங்கிட்டயே பார்க்கணும் இல்லை, உங்க ஊருக்கு பக்கத்தால இருக்கிறவங்கிட்டையும் கொண்டு போய் பார்க்கலாம், செயல்படுத்தலாம். அப்போ உங்களுக்கு அதுக்கு உண்டான தேவைகள் என்னன்னு அவங்க சொல்லுவாங்கல்ல, அப்பதானே ஒரு முழு பலன் அனுபவிக்க முடியும். பொது பலன் அப்படிங்கிற காட்டிலும் முழு பலன் வேணும்டா. அப்போ அது உங்க சுய ஜாதகத்தில் இருக்கிறது, அதை தெரிஞ்சு செயல்படுத்திக்கிங்க அப்படின்னு சொல்றோம். அப்போ இப்ப பாத்தீங்கன்னா பொதுவா உங்களுக்கு வந்து கடன் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதே மாதிரி 4 கால் ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடியது, வண்டி வாகனம் மாத்தணுங்கிற ஐடியா, 2 வீல் வண்டி வாங்குறது, 4 சக்கர வண்டி வாங்குறது, 2 சக்கர வண்டி வாங்குறது, அதே மாதிரி உயிர் உள்ள ஜீவன்களா ஆடு மாடு கோழி இந்த மாதிரி எல்லாம் வாங்கி வளர்க்கலாம், அது வாங்கி அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிற எண்ணம். அதே மாதிரி வயக்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய விவசாயம் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா விவசாயத்துல கொஞ்சம் செழிப்பு கம்மியா தான் இருக்கும். அப்போ அந்த விவசாயத்துல அதிகப்படியான
செயல்பாட்டை இறக்கி சங்கடப்படக்கூடாது. அதே மாதிரி தேவையில்லாத செலவுகள், ஊர் சுற்றுதல், வெளியூர் போயிட்டு வர்றது, அதாவது அதுக்காக வந்து நம்ம இப்போ ட்ரெயின்ல போக வேண்டிய விஷயத்துக்கு கார் எடுத்துட்டு வெளியூர் போறது, அது தேவையில்லாத செலவா? ஆனா அந்த செலவு இங்க வீட்டுக்கு வந்தது கையை கிடைக்கும். அதே மாதிரி நண்பர்களுக்கு உதவி செஞ்சுட்டு அப்புறம் சங்கடப்படுறது, இந்த மாதிரி சூழ்நிலை வரும். இந்த நேரத்துலதான் நண்பர்கள் எல்லாம் வந்து இருக்குவாங்க. இந்த இறுக்கம் உங்களை வந்து பிழியும். அப்போ செய்யற தொழில வந்து நம்ம ஒரு புது முயற்சி செஞ்சு வெற்றி பெறலாங்கிற யோகமெல்லாம் இருக்கு. புது முயற்சி, புதிய தொழில் சம்பந்தப்பட்ட ஆட்காருடைய உறவு, இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கு. அது ஒவ்வொரு சிம்மராசிக்காரருக்கும் ஒவ்வொரு விதத்துல நடக்கும். ஆனா பொது பலன்ல இந்த மாதிரி அமைப்பு இருக்கு. அது உங்க ஜாதகத்திலும் இந்த இப்ப போய் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 6 கிரகங்களும் உங்க ஜாதகத்துல இந்த கிரகத்தோட இந்த கிரகம் மோதுதா, இல்ல நட்பா இருக்கா, அவங்க வந்து யோகாதிபதி திசையில இருக்காங்களா, பாக்கியாதிபதி திசையில இருக்காங்களா, இல்ல உங்களுக்கு பணபரஸ்தானம்னு சொல்லக்கூடிய தசாநாதனா இருக்காங்களான்னா உங்க ஜாதகத்திலையும் பார்த்து செயல்படுத்தணும். அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான வெற்றி இருக்கும், நன்மை கிடைக்கும். அதுக்காகத்தான் சுய ஜாதகத்தை சொல்வதே தவிர இப்போ நமக்கு வந்து வேற விஷயத்துக்காக சுய ஜாதகத்தை பாருங்கன்னு சொல்றது இல்லை. ஒரு நல்ல வழி நல்வழிப்படுத்தும். அப்போ சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா சுய ஜாதகம்னு சொல்றது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, இப்போ அதாவது அவங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி போய் 8ல் இருக்காரு சனீஸ்வர பகவான். அது இல்லாம அவங்க ராசிக்கு 7ஆம் இடத்துலயே பாத்தீங்கன்னா 5 கிரகங்கள் வரப்போகுது. அப்போ இந்த 5 கிரகங்களுடைய பரிமாற்றம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேது பார்க்கறதோட சேர்த்து 6 கிரகங்களுடைய ஒரு தாக்கம் உங்களுக்கு அதிகமா இருக்கும். மனசு வந்து ஒரு நிலையாவே செயல்படாது. அதுக்காகத்தான் வந்து இந்த ஒரு அனலைஸ்மெண்ட். ஏன்னா அந்த கிரகங்கள் ஏதாவது உங்களுக்கு இப்போ 5 கிரகங்கள் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள்ல 2 கிரகம் உங்களுக்கு பலமா இருந்ததுன்னா அந்த பலத்துக்கு உண்டான நன்மைகளும் தன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். அது என்ன நன்மை தன்மைங்கிறது உங்க ஜாதகத்துல அந்த பாவக ரீதியாகவும் காரகத்துவ ரீதியாகவும் தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா பிப்ரவரி மாசங்கிறது உங்களுக்கு ஏதாவது ஒரு செயலை வந்து செஞ்சு சாதிக்கக்கூடிய ஒரு சக்தியும் தரும், ஒரு செயலை இழக்கக்கூடிய சக்தியும் தரும். அப்போ இழப்பா சாதிப்பாங்கிறது உங்க ஜாதகத்தில் இருக்கு. அதை வந்து ஏன்னா அந்த ஜாதகம் மென்ஷன் பண்றதே சிம்ம ராசிங்கிறதுல ஒரு 50 லட்சம் பேர் இருப்பாங்க. இந்த 50 லட்சம் பேர்த்துல நீங்க ஒருத்தரா இருப்பீங்க. அதுல என்ன நல்லது என்ன கெட்டதுங்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்தில் வரும். பொதுவா கிரக பயிற்சிக்கு உண்டான நன்மையும் தீமையும் ஒருத்தருக்கு ₹1 நல்லதா இருக்குல்ல, ஒருத்தருக்கு ₹2 நல்லதா இருக்குல்ல, ஒருத்தருக்கு ₹500 இருக்குல்ல, ஒருத்தருக்கு 50,000 இருக்குல்ல, ஒருத்தருக்கு 5 லட்சம் 5 கோடி வரைக்கும் இருக்கலாம், 50 கோடி வரைக்கும் போகலாம். அது அவங்க நடக்கக்கூடிய தசா புத்தி ஒருத்தருக்கு யோக திசை நடக்கல, ஒருத்தருக்கு பாக்கிய திசை நடக்கலாம், ஒருத்தருக்கு என்ன சொல்லலாம் நல்ல திரிகோணாதிபதியுடைய திசையா இருக்கலாம், 1,5,9 கூடிய ஒரு திசையா இருக்கலாம். அப்போ பணபரஸ்தான திசை நடந்தாலும் ஒவ்வொருத்தருக்கு நிறைய பண வரவும் பொருள் வரவும் இருக்கும். அப்போ அந்த வரவெல்லாம் உங்களுக்கு துணையாகுமா, செயல்படுமா, நீங்க வந்து வெற்றி பெறுவீங்களா அப்படின்னா சிம்ம ராசிக்கு சீற்றம் அதிகமாக இருந்தாலும் அதாவது ஓட்டம் அதற்கு அதிகமாக இருப்பதால் வரவுன்னு சொல்லக்கூடிய நேட்டங்கள் குறைவாக காணப்படுகிறது. அதனால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதே மாதிரி அவர்களுடைய வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாடும், அதே மாதிரி உள்ளூர்ல இருக்கக்கூடிய மாரியம்மன் வழிபாடும் அவர்களுக்கு சிறப்பை தரும். அதே போல் அவர்களுடைய தானம் என்று சொன்னால் கருப்பு எள் தானம் செய்வது, கருப்பு எண்ணெய் தானம் செய்வது அவர்களுக்கு தோற்று போன விஷயங்கள்ல இருந்து வெற்றி கிடைக்கும். இடம் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேஸ் நடக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடிய ஒரு முற்றுப்புள்ளி தரும். இதெல்லாம் வந்து ஒரு பொது பலன் தான். இருந்தாலும் இதை செய்யும் போது அதுக்குண்டான நன்மை உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அதில் உங்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்போ இந்த சொன்ன விஷயத்தையெல்லாம் கவனமா வச்சுக்கிங்க, செயல்படுங்க, வெற்றி பெறுங்க. வணக்கம், வாழ்க வளம்.